ஹலோ கைஸ், இன்னைக்கு நம்ம காஃபா செயல பாட்டியாக ஆக்க போகிறோம். பையாசு எப்படி 24 வந்து நீங்கள் என்னதான் நான் என்ன செஞ்சுருக்கேன் தேவையில்லாமல். இங்கே பாருங்க, அந்த பாட்டி வீடியோ எடுத்துட்டேங்க. அதான் டெலீட் ஆச்சு. இதோ அதான் என் பக்கத்தில் ஒருத்தர் இருப்பால நியாஸு, அவன் டெலீட் பண்ணிட்டான். இங்கே பாருங்க, நான் என்ன சொன்னேன், இந்திய பைக் கேமுனா நம்ம ஏற்று தான் லீடா வீடியோ தான் இருக்குதுன்னு. அவன் ஐடால்னா அழிக்கும் போது இந்த காஃபா செய்ய தெரியாமல் அழிச்சிட்டானா. அதனால் டே 4 ஆச்சு. டே 2ல் என்ன நடந்துக்கும், ப்ளூ கலர் கார் வாங்கினோல, அதை சேர்த்து ஒரு 3 கார் வாங்கினேன். அதை விற்றுட்டேன் நல்ல லாபமாக. விற்றானே நம்மளுக்கு பணம் கொட்டிடுச்சு 24,000 ரூபா. புரிஞ்சுக்கோங்க, இதான் கடை. ஓகே, இதான் பாட்டி இந்த வேலை. ஆமாம்லடா, யாராவது ஒன்று டெலிட் பண்ண சொன்னா. ஓகே, இது பை. நம்மகிட்ட காசு இருக்கு, காசு மேலி காசு வந்து யோயோ எல்லாம் கலரு சம்மதான் இருக்கு, நல்லா தான் இருக்கு. அப்புறம் ஓகே ஓகே கூட பண்ண வேணாம். ஆமாம், ஓரம் அப்படியே விற்கிறோம். ஓகே அப்படிங்கிற அந்த கால் போடுறா இன்னும் இடிக்கவே இல்லைடா. என்னடா கடை புரியல. உங்கள்கிட்ட ஒன்று சொல்லணும், நம்மளுக்கு ஒரு சில்லு வண்டிருக்கு, எப்படா ஆச்சுன்னு கேட்காதீங்க. பாட்டுன்னு தான் தெரியும். அதான் டெலீட் பண்ணிட்டானே. இதோ சுத்தம் பண்ணுது. இங்கே பாருங்கள், இப்போ பாருங்கள், சுத்தம் பண்ணலாம். இல்லை அழுக்கு இல்லை, அதனால சுத்தம் பண்ணேன். அடுத்த காலம் அழுக்காக இருந்துச்சா, அதை சுத்தம் பண்ணி காட்டுனேன். அது நல்லா இருக்குங்க. நம்ம வாட்ச் பண்ணுவோம்ல சுத்தமாக பண்ணுறது, அது நம்மளுக்கு வேணாம். காசு மிச்சம் 100 ரூபா. புரிஞ்சுக்கோங்க, 100 ரூபா மிச்சம். இன்னும் நேபர் வீட்டுக்கு போய் அடுத்த காரு ஏன்னா மார்க்கெட் பிளேஸ் ஓப்பன் ஆக மாட்டுது. நேபர் ரூட்டு அது வேணாம். ஆக்ஷன் இஸ் ஓப்பன் டுடே. ஆக்ஷன்னா என்னது? ஆக்ஷன்னா அப்படியே ஒரு தரம் ஒழுங்கா சொல்லு. 3 தரம் கூட சொல்லுவாங்க. 2 தரம் 3 தரமா? இல்லோடா வலை காசு கம்மியாக இருக்குது. இந்த காசு செம்மையாக இருக்குடா, இது நல்ல விளக்கும். சரி, எல்லோ காசு 15,000 ரூபாயா பண்ணலாமா? இதுக்கலே இது காஸ்ட்லியாக இருக்குடா. ஆனால் காஸ்ட்லியாக நான் விற்பேன் இதுக்கலே. இது இந்த சில்லு இன்னும் அன்சில் ஆச்சா? ஓகே இதுங்க, நான் பார்க்க டேமேஜ் என்னாச்சும் இருக்கா? ஐயோ ஏமாத்திட்டாங்க பாரு, விடு. என்ன அல்ட்டா பிச்சைக்கான மாதிரி ஆகிட்டேன். அதுக்குள்ள காது வலை எல்லோ இருக்கு தெரியுமா? சரியெல்லாம் பண்ண வேணாம். ஓடி விற்கிறோம், சரி பண்ணுவேன்டா. நான் போன பாட்டில் சொல்லியிருப்பேன். பாட்டில் காரை நான் சுத்தம் எனக்காக ஒரு கார் வச்சுக்கலாம்னு, அதுதான் அழிச்சிட்டான்ல. சாரிங்க, எனக்காக ஒரு கார் வச்சுக்கலாமா? கம்மபஸை சொல்லிட்டு போங்க. நீங்கள் சொல்லுங்கள், எனக்காக கார் வேணுமா வேணாமான்னு. ஏன்னா நான் உங்கள் பேச்சு தான் கேட்பேன். எடுத்துட்டேன். இவ்வளோ டேமேஜ் ஆகிருக்கும். 12 இருக்கும். 12,000 ரூபா தான் சொல்லாதடா. முழு காருமே உடஞ்சிருக்குண்டா. முழுதா இடி சூப்பர். இவஸ் வா போடு. சரி, இல்லை வலை கம்மியாக சொல்லுங்கள். நல்லா கம்மி மூடு. சரி, வெங்காயத்தை போய் காசு வாங்கிட்டு பண்ணலாம். பார்ட் 2ல் பார்த்தா தெரியும், இவர்கிட்ட தான் காசு அதிகமாக இருக்கும். ஏன்னா வெங்காய பொருளெல்லாம் வச்சுருப்பாரு. அது தகுந்த டப்பா நம்ம கலெக்ட் பண்ண போடும். இங்கே தகுந்த டப்பாவே இல்லை. போன பாட்டில் இருந்தால் தெரியும், இருந்திருக்கும். இந்த பாட்டில் இல்லைங்க. சரி, அடியும் பண்ணல. என்ன கலர் வைக்கலாம் அந்த காருக்கு? என்ன கலர் சொல்லு. என்ன சொல்லு?
இந்த கலரே இருக்கட்டும் அநேகமாக. கலரை மாற்றலான்னு தோணுது. ஓகே ஓகே. அடுத்து இவன்கிட்ட போய் பூசி ஏகப்பட்டதான் போட்டு விடுவோம். இந்த காருக்கு நான் போகிற விலையில் பார்த்தா நீங்களா சேவ் பாருங்க. இன்னொரு நம்ம பையாசா இது, ஆனால் காசு இல்லைங்க. காசு இருந்தால் போட்டுவேன். காசு தான் பஞ்சாக்குறையாக இருக்குது. பற்றாக்குறை. இதான் சரி பண்ணானா இல்லையாடா மக்களே? இந்த 2 காரும் அழகாக வாங்கியாச்சு. இப்போ சேலுக்கு தான் விடுறோம். எப்போ எந்த இருக்கோ சேல் விட்டாச்சு. வெல்கம் த எஃப்என்ஜி ஷோ மோட்டார்ஸ். அப்பா இல்லை வேலையாச்சு. சரி காஃபியாச்சும் குடிப்போம். அப்பா குளிச்சாச்சு. இது போதும். காட்டி நின்று காலங்கள் போகுதம்மா. மணி 5 ஏழுடா. எவனாச்சும் வாங்கடா. கஸ்டமர் வாங்க வாங்க சார் 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 இதை வாங்குங்க சார் ப்ளீஸ் சார். ரொம்ப லஞ்சம் ஆச்சு. என்ன சார் இது? நம்ம எவ்வளோக்கு வாங்கியிருக்கோம்? 5000 எப்படி இருந்தாலும் நமக்கு லாபம் தானே. ஆனால் அவன் 791 நம்ம 8500 போட்டுக்கோம். சேல் போகட்டும். ஓகே. எப்போ காசு ஏறிடுச்சு. ஆனால் இன்னும் கஸ்டமர் வரலையே. எவனாச்சும் வாங்குங்கடா. இது காஸ்ட்லியாக இருக்கோ? அவ்வளோ காஸ்ட்லியாக இல்லைடா. ஒரு 1000 லாபம். இதுக்கும் இல்லையா ஒரு 100 லாபம். இதுக்கும் இல்லையா 1 லாபம். இதுக்கும் இல்லையா 2 லாபம்டா. 18 காரா? நல்லா ஞாபகம் வச்சுக்கோ. 18 காரு. ரூபாய் 18,000 ஏங்க லாஸ்ட்டாக நைட்டாகவே ஆச்சுங்க. ரொம்ப மணி ஆச்சு. தூங்கிட்டு 4 கண்டினியூ பண்ணலாம். என்ன பண்ணலாமா வேணாமா? வேணாம், அடுத்த பாட்டில் பண்ணிக்கலாம். போடா மனசு தாங்கலை. பரவாயில்ல, இன்னைக்கு எவ்வளோ லாபம்னு பார்த்துருங்க. ஆமாம். ஆனால் லாபம் இல்லை, நஷ்டம்தான் வரும். இதுக்கே பெரிய நஷ்டம் அந்த காதால். எவனாச்சும் அந்த காரை வாங்கினீங்களாடா? சிலிப்பா 13,000 நஷ்டம். ஓகே ஓகே சரி இதோட முடிச்சுக்கலாம். பாய்.